என்னோட உசுறு ஒத்தையடி பாதையிலே ஒரு சனத்துங்குயிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை புல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையிலே ஒரு சனத்துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை புல் வாடுதம்மா என்னோட மனசு கேட்காமல் போகின்றது கண்ணாடியே பார்க்க ஒத்தையடி பாதையிலே ஒரு சனத்துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு ஆடுதம்மா என்னோட மனசு. இந்த பாவி எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? இப்பொழுது இந்த பாவி இந்த மலை விட்டு இந்த பாவியை விட்டு இத்தனை நாட்களாக எங்கம்மா இருந்தீங்க? விடவே கூடாது. எனக்கு தங்கச்சி அண்ணா யாருண்ணா இவங்க? அதாம்மா எனக்கு வர போறவா இவங்களா? அப்பனா இவங்க எனக்கு அண்ணியா? பாக்குறதுக்கு சீனா பண்ணி மாதிரி இருக்கிறாங்களே. இதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அந்த பண்ணி தான் வேணும்ன்றா ஒண்ணு. அப்படியா? அண்ணி வணக்கம், அண்ணி வணக்கம்.
அப்பா அந்த படுபாவி என் இருவினையை போக்கி விட்டானப்பா. பக்க சமயத்தில் இந்த பெண்ணுத்தனமா காப்பாத்தினேன். வைத்தியேஸ்வரி உனக்கு என்ன வைத்தியம் பண்ணா கூட பண்ணுவோம். வைத்தியேஸ்வரி 40 வருஷத்துக்கு உன்னை பார்த்தது அப்படியே அப்பா அது மட்டும் இல்ல கைரவா, நம்ம நாட்டையும் கெடுத்து விட்ட, நம்ம குடும்பத்தையும் கெடுத்து விட்ட. அந்த புள்ள பையனை விட கூடாது. இது வரைக்கும் நான் உங்களுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். அம்மாவா நினைச்சேன். இதுக்கப்புறம் என் சித்தி நாறு மட்டை கிழிக்கிற மாதிரி கிழிக்க போறேன். என்னமோ நினைச்சேன். பரவாயில்லம்மா, இன்னொன்னுனா அன்னி கூட நம்ம குடும்பத்துக்கு ஒத்துப்பட்டா திருமணம் செஞ்சு வைப்பேன். இல்லன்னா ஒரு கையை காலை உடைச்சு உங்களுக்கு கட்டி வைப்பேன். உன் பேச்சு நான் எப்பவுமே தட்டி கழிக்க மாட்டேனம்மா. அண்ணி கேக்குதா? ஏதாவது ஏடா குடமா பண்ணுங்க. உன் முட்டை கண்ணு நோண்டி அமாவாசைக்கு காக்காக்கு போட்டுருவா. நீ ஆமா, ஏற்கனவே கண்ணு போட்டு அவதான் காப்பாற்றணும். அவரும் நான் காப்பாற்றணும். சரியம்மா, சரி பேச்சு கொண்டு நடந்து பெயர் தர வேண்டும்.
அரசாட்சி செய்யக்கூடிய எனக்கு மணிமுடி சூட்ட வேண்டும். ஆகையால் என்னுடைய மனைவியோ பட்டணத்தோடு வருகிறது சொல்லிவிட்டான். இதுவரைக்கும் என்னுடைய மனைவி கல்பனாவை காணவில்லையே. கல்பனா எங்குதான் என்று பார். சரி, சற்று நேரம் ஓய்விட்டு பார்க்கலாம் கல்பனா அவர்களா என்று.